बृहस्पतिः ध्रुवन्नगेन्द्रज्जाग्निश्चराट्टं धारयतां ध्रुवम् देवीं वाजमजनगन्धदेवाः तां विश्वरूपा पदमावदत्तानं भवति हदाजपुरः शवेन्द्रय आयुष्येवेन्द्रज प्रतिष्ठति शुक्लां भरधरं दीप्तं दशिवर्णं चतुर्भुजं बृहन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानादव्याम् अमृतं ब्रह्म भूर्भुवस्सवरो नमो भाग्ये समस्त दुरिते क्षयद्वारा श्री परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थं आरम्भात् अवसान परिगन्तं विघ्नानां विनाशात् विघ्नेश्वर पूजाञ्चाद्य பத்திரிகையாளர் வைபவத்திலே இப்போது ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரியர்கள் சுப்பிரமணியராகவும் வள்ளிதாசனாகவும் ஆச்சாரியர் வரைக்கப்படுகிறார். சிவசுப்பிரமணிய சுவாமியாக திரு குமாரசுவாமி சிவாச்சாரியார் நமது ஆலயத்திலே பூர்வீகமாக எனது தகப்பனார் இந்த மகாசக்தி நகர் பிரதிஷ்டப்பணிலேருந்து பூஜை கூட பண்ணவர். அப்போ அவெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம பூஜை பண்ணி இன்றைக்கி 17 வருஷம் கழிச்சு நம்ம ஆலயத்தில் கும்பாபிஷேகம் தொடர்ச்சியாக கல்யாணம் வைபவம் நடக்கிறது. அதனால் குமாரசுவாமி சிவாச்சாரியர் வந்து சுப்பிரமணியராக ஆவாரம், திரு சுரேஷ் சிவாச்சாரியர் தேவசேனாவரம் ஆவாரம் செய்கிறார். திரு வேளச்சேரியில் கனகிரி சிவாச்சாரியர் வேளச்சேரியில் வந்திருக்கார். சுந்தர விநாயகர் தேவஸ்தானம் அவர் வந்து வள்ளியாக ஆவாரம் செய்யப்பட்டு பாவனா கல்யாணமாக திருக்கல்யாண பூஜைகள் தொடர்ந்து நடைபெறும். எல்லாம் தரிசனம் பண்ண ஒரு மணி நேரம் தான் தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் தாம்பூல பிரசாதங்கள் வேதாள பிரசாதங்கள் ரொம்ப சேகரமாகிறது. தொடர்ந்து திருவீதி விழாவும் உண்டு. மகாசக்தி நகரம் சுப்பிரமணிய சுவாமி திருவீதி விழா வந்து என்ன எப்பவும் வருவதுன்னா பாடி வழியாக சுற்றுலாஷமாக வருவாள். ஆனால் எல்லாரும் கொஞ்ச நாள் இருந்து எல்லாமே கணிச்சு இங்கே வந்து எல்லா திவ்ய பிரசாதங்கள் அகப்பிரசாதங்கள்லாம் ஸ்வீகரிச்சுன்னு கிளம்புமான கேட்டுக்கிறோம். இந்த திடீர்னு தான் ஆக்சுவலாக ஏற்பாடு சொல்லுங்க தெரியும். கும்பாபிஷேகம் ஆகியவங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாள் வேறு வந்து நம்ம ஆலயத்தில் பிள்ளையார மனசு நினச்சிட்டாருன்னா நடந்துடும் அப்படின்றது கான்செப்ட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வருது. ஒரு வாரத்தில் இருக்கிறது நான் ரொம்ப வருஷமாக நிறைய தடவை சொல்லுவேன். இப்போ நடக்கிறது ஒரு 10 தடவை டேட் மாறி இருக்கும். இந்த தடவை அவ்வளோ தடவை மாறணும். இந்த தடவை பிள்ளையார் வந்து விடாப்படியாக விடுகடுன்னு ஆரம்பித்து 8-9 நாட்கள் தான் கன்ஃபார்ம் ஆனது. பத்திரிக்கை வந்துட்டு 5 நாளுக்கு முன்னாடி தான் எங்களுக்கே கன்ஃபார்ம் ஆனது, ஒரு வாரம் ஆனது. ஆனாலும் சுப்பிரமணிய சுவாமி மகாசக்தி நகர் வந்து ரொம்ப விமர்சையாக சரி அடுத்தது என்ன பண்ணலாம், கும்பாபிஷேகம் அன்னைக்கு சுவாமி பிறப்பாரும் திருக்கல்யாணம் பண்ணால் விசேஷம் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யார் உபயோகம் பண்ணுவா அப்படின்னு சில சிந்தனைகள். ஆனால் நம்ம பிள்ளையாரும் சுப்பிரமணியரும் எந்த அளவுக்கு நமக்கு சக்தி வாய்ந்தவர்கள் அதே தெரியாது. நம்ம யார் பண்ணுவான்னு யோசிக்கிறதுலேயே நீங்கள் ஏன் யோசிக்கிற நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு திரு சுதர்ஷன் அவர்கள் ஃபேமிலி வாழ்ந்துருக்கிற உண்மையில இது தெரிஞ்சிருக்கோம். அவரெல்லாம் ரெகுலராக நம்ம ஆலயத்தில் 3 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவா. எது பண்ணாலுமே வந்து வர்றது தெரியாது. அடுத்தபடியாக அவரும் ரொம்ப விசேஷமாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்த அவருடைய கோத்திரமும் தேவசேனாவுடைய கோத்திரம் ஸ்ரீவத்ச கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் அவருடைய கோத்திரமும் அதே கோத்திரம் கூப்பிட்ட உடனே நம்மளுடைய திருக்கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷமாக உடனே வரவேற்கின்றார். சிவஸ்ரீ சுரேஷ் சிவாச்சாரியர் அவர்கள் தேவசேனாவாக இருந்து விவாகத்தை நடத்திக்கிறமாறு பிரார்த்திக்கிறோம். சகலவாத்தியம்பா. அடுத்தபடியாக வேளச்சேரியிலே பல ஆண்டு காலமாக சுந்தர விநாயகர் ஆலய சுவாமிக்கு தினமும் கைங்கரியங்கள் பண்ணி பூஜைகள் செய்து அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் கும்பாபிஷேகமாகட்டும் விசேஷ பூஜைகளாகட்டும் முன்னிருந்து தலைமையிலிருந்து நடத்த சிவாச்சாரியார் கனகரி சிவாச்சாரியார் அவர்களுக்கு வள்ளியாக இருந்து விவாகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களை வள்ளி ஆச்சாரியமாக பாவிக்கிறோம். சகலவாத்தியம்.
यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतेः यत्सहजं पुरस्ताद् आयुष्यमन्त्रिय प्रतिमन्त्ररुक्तं यज्ञोपवीतं बलमस्तु तेजः यज्ञोपवीतधारणम् கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய திருக்கல்யாணத்திலே ஆச்சாரியராக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் வஸ்திர மரியாதையானது செய்யப்பட இருக்கிறது. முதலில் நம்மளுடைய ஆலயத்தின் அர்ச்சகர் சிவஸ்ரீ கணேச சிவாச்சாரியார் அவர்கள் ஆலயத்திலே பல ஆண்டு காலமாக தன் அப்பா அண்ணா அவர்களுக்கு படியாக பலவிதமான இன்னல்கள் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஆலயத்திலே நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் சரியாக தன் சகோதரர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய அப்பா வார்த்தைக்கு இணங்க இந்த ஆலயத்திலே சிறப்பாக பூஜை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்மளுடைய திருக்கல்யாண செய்யக்கூடிய உபயதாரர் அவர்கள் வஸ்திர மரியாதையானது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் யுவா சுவாசா பரிவீதாகாத் சவஸ்ரேயான் பவதி ஜாயமானः அந்தேராதக்கவலமுன்னதந்தி சாதிரோ மனசாதே வதந்தः அடுத்தபடியாக நம்மளுடைய ஆலயத்திலே முன்னாள் அர்ச்சகர் எங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கதவை எழுந்திருந்தாருன்னா கோவிலுக்கு போகாம எங்கேயும் போக மாட்டார். இவரை பார்த்தா நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்டோம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். தனது இந்த வயசுலையும் சிறப்பாக இருக்கார். நம்ம தியாகராஜ சிவாச்சாரியருடைய ஜேஷ்டகுமாரர் சிவஸ்ரீ குமாரசுவாமி அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதை சமர்ப்பிக்கிறார். அடுத்தபடியாக நம்மளுடைய கும்பாபிஷேகத்திற்கு தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு வந்து வருகை தரக்கூடிய அண்ணா அவர்கள் சுரேஷ் சிவாச்சாரியர் அவர்களுக்கு அண்ணாவின் சார்பாக வஸ்திர மரியாதை சமர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்மளுடைய விவாகத்தை நடத்தி கொள்வதற்காக வேளச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கனககிரி சிவாச்சாரியார் அவர்கள் முன்னால் சொன்னது போல நிறைய கும்பாபிஷேகத்தை தலைமையேற்றி நடத்தவர். அதனால அவர்களுக்கு இந்த அழைப்பை ஏற்றி இங்கே வந்து சிறப்பாக இந்த விவாகத்தை நடத்தி தருவதற்காக அவர்கள் இந்த வண்ணம் எஜமான மரியாதையாக வஸ்திர சமர்ப்பையானது சமர்ப்பிக்கப்படுகிறது. வித்வான்
அடுத்தபடியாக விவாகத்தில் மாலை மாற்றின பிறகு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசுல வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தரக்கூடியது ஊஞ்சல். அதனாலதான் அந்த காலத்துல வீடு கட்டும்போது கம்பல்சரி ஊஞ்சல் வச்சு கட்டுவாங்க வீடெல்லாம். ஊஞ்சலே பார்க்க முடியறதில்லை. அந்த நாள்ல மரத்துல அதுக்குன்னு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு தான் ஊஞ்சல் செய்யணும். அதுக்குன்னு மரம் இருக்கு, அதுலதான் மத்து செய்யணும். அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கு, அதுலதான் வந்து அந்த உப்பெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா அந்தந்த மரத்துக்கு அந்தந்த மருத்துவ குணங்கள் உண்டு. இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழுப்ப மரம்னு சொல்லக்கூடிய மரம். அந்த மரம் என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து ஒரு அவ்வளோ சாதாரணமாக அந்த மரத்தை வந்து போய் யாரும் அறுத்துட முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த மாதிரி மனிதன் அதை உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது எவ்வளவு கட்டங்கள் வந்தாலும் அந்த மரம் போல நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் இழுப்ப மரத்தில் ஊஞ்சல் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி கல்யாணத்துலேயும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஊஞ்சல். அந்த ஊஞ்சலான நிகழ்வானது நடைபெறுகிறது. அந்த ஊஞ்சலுடைய சில சம்பிரதாயங்களில் ஒன்றாக பச்சைப்படி சுத்துறது அப்படிங்கிறது சம்பிரதாயமும் இருக்குது. அந்த பச்சைப்படி சுத்துறதும் ஊஞ்சலும் ஒரு சேர நடக்கும். எல்லாரும் கண்டுகளிக்கணும். வித்வா பொன்னூஞ்சல் ஆடி பாலும் பழம் கொடுப்பது. அதாவது நம்ம மனிதரோட கல்யாணத்துக்கும் தேவதா கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதில் சிலதெல்லாம் முன்னாடி வரும், சிலது பின்னாடி வரும். நம்மளுடைய கல்யாணத்தில் இதெல்லாம் பின்னாடி வந்ததே, இதெல்லாம் முன்னாடி வந்ததே அப்படிங்கிற யோசனைகள் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். பாலும் பழம் கொடுப்பதுன்னு பேர். முதல்ல பாலும் பழம் கொடுப்பது என்பது ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை அதிகமாகணும், ரெண்டு பேரும் இடைவெளியாம நீரோடி வாழணுங்கிறதுக்காக முன்னோர்கள் பாலும் பழத்தையும் வசதியாக வைத்து நமக்கு பாலும் பழம் கொடுத்தாங்க. அதனால அந்த மரபை நம்ம இன்றவர்களும் கடைபிடித்த பிறகு அதில் பாலும் பழம் உங்களுக்கு கொடுக்கிறதான நிகழ்வானது நடைபெறுகிறது. வித்வான் பாலாலே காலநம்பி
அடுத்தபடியாக திருமாங்கல்யத்துக்கு பூஜை. அடுத்தபடியாக நம்மளுடைய கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2 விஷயம் முக்கியம். ஒன்று அருந்ததி பார்க்கறது, இன்னொன்று மாங்கல்ய தாரணம். அந்த மாங்கல்ய தாரணத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமி. யாராக இருந்தாலும் மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமியை அதில் பூஜை செய்து ஆராதனைகள் செய்த பிறகு பிரபதம் அப்படின்னு ஒரு விஷயம் வாசிப்பாங்க. இன்னார் புதல்வி, இன்னார் பேத்தி, இவர்களை இன்னாருடைய பேரன் குமாரனுக்கு விவாகம் செய்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற நிகழ்வு. அதுக்கு பேர் பிரபரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தமிழில் சொல்லும்போது தாரவாத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 நிகழ்வும் இப்போ சமகாலத்தில் நடக்கிறதுக்கு எல்லாரும் அமைதியாக இருந்து சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கிறோம். हस्तेन संप्रोक्ष्य नवहस्राधर्मः अनन्ताधर्मः धर्मादां राणाधर्मः ह्री भैराज्याधर्मः ह्री वैशल्याधर्मः ह्री पद्माधर्मः पद्मशोभरी ओम ह्री मांगल्य देवतासनाधर्मः मांगल्य देवता महालक्ष्म्या देवतासनाधर्मः मांगल्य देवता महालक्ष्म्यासनाधर्मः मांगल्य स्वरूपिणी महालक्ष्मी मूर्तये नमः वाम दक्षिण हस्ताभ्यां दधे बुलाम्बुदे हेमाभागकटे पदाभ्यां नाट्यमान ओम हिरण्यवर्णां हरणें सवर्णसहस्रजा चन्द्रां हिरण्मदे लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं हृदयकामश्वपुरुषानः अश्वपूर्वामृतमत्यामस्तिनाद प्रबोधिनीं श्रियं देवीं भगवते श्रीर्मा देवीं मनुदां रां सोचिदां हिरण्यप्राकारां मात्रादनन्द्रीं तुप्तां तत्पगन्धीं पद्मे स्थिता पद्मवर्णादामिहो भगवते श्रितं चन्द्रां प्रभासामनुसाचरन्तीं श्रियं लोके जयमुट्टामुदारा पद्मिनीं शरणमः प्रपद्ये लक्ष्मीवेण स्थितां त्वावृणे आदित्यवर्णे तपसोति जाता वनस्पतिस्तव वृक्षोऽसु बिम्बः ईश्वरे सर्वभूतानां भगवते श्रितं मनोगोदिं भाजः सत्यवधीमहि रूपमल्लस्कवदे श्री श्रीगदायशः सर्वेण प्रजा भूरामगि सम्भवगत्तमा श्रीमद् ब्रह्माण्ड मंडले काश्यपगोत्रोद्भवस्य ब्रह्मणः पौत्रीं इन्द्रवसोद्भूत कुमारीं महेन्द्र शर्मणः संकल्पधनया चतुर्वेद साम्राज्यीं षट्वक्त्र संरक्षिणीं अखिलाण्डकोटि ब्रह्माण्ड राजकीं पीताम्बरमुत्पलधारिणीं शशियुतां पीताम्बरालङ्कृतां वामे रम्भकरां महेन्द्रधनया मन्दार माल्योज्ज्वलां देवे अच्युत पादुका ऋषिमुखीं देराणि वामे स्थितां वृन्दाभरणधरां धीरमदनां देवसेनां भजे देवसेनाधी नमो नमः कामी इमां कन्यां सकलवाद्यं विष्णुगोत्रोद्भवां मृत्युवर्णां पौत्रीं महाविष्णुसंतारभूतस्य शिवमुनेः धर्मसङ्कल्पितधनजां सत्प्रसारेण रक्षणीं अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नादकीं श्यामां पङ्कजधारिणीं मणिहस्तालङ्ककर्णोज्ज्वलां दक्षे रम्भकरां किरीटमुकुटां तुङ्गस्तनीं कन्यकां अन्योन्य रक्षणहंयुतां शशिमुखीं वल्लीं इमां प्रलवनां वरदे इच्छाशक्ति स्वरूपिणीं वल्लीं नाम्नीं इमां कन्यां श्री परशिव गोत्रोद्भवस्य परशिव शर्मणः नत्रे सदाशिव शर्मणः पौत्रादः श्री कैलासाधिपतेः श्री विशालाक्ष्यम्बिकासहस्र विश्वनाथेश्वर शर्मणः कनिष्ठ पुत्राः षट्वक्त्र चतुर्वेद शाखायाः
अध्यायनीं सकल सुरासुर मनवंदित दिव्य चरणार विन्दस्य सौंदर्य दिव्य मंगल विग्रह परमानंद तत्पर्य असुरानंद संभूत महादेवता अंगानियोग संयुक्त षडाधार तत्व चैतन्य स्वरूप चुक्कांकल स्वरूपा नित्यानंद षडाक्षर सकल गिरिवासित अखिलांड ब्रह्मांड पुराणनंदित महाविषवादिरूढ़ पुत्राः तेजोमद साक्षी परिपूर्ण तपस्थ स्वरूपाद सच्चिदानंद स्वरूपाद शरवण भग शिव सुब्रह्मण्याद शर्वणेव राजा அடுத்தபடியாக ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு திருமாங்கல்ய தாரணம். திருமாங்கல்ய தாரணம் தெய்வத்தின் கல்யாணத்தை பார்த்தால் கோடி அஸ்வமேத யாகம் பண்ண பலன். அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். எப்பவுமே கந்த சஷ்டி முடிஞ்சு மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு நம்மளால சில சமயத்துல போக முடியும், போக முடியாது. நம்ம ஆலயத்துல இப்ப கும்பாபிஷேகத்தை முடிஞ்சு பண்ணக்கூடிய முதல் திருக்கல்யாணம். அதனால இப்பொழுது ஒரு சிறு ஒரு விஷயம், 10ங்கிற நம்பருக்கும் மனிதனுடைய வாழ்வுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 10ங்கிற ஒரு நம்பரும் மனிதனோட வாழ்வும் சமமாக இருக்கு, தொடர்பு இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் தலைகீழ சொல்றேன். நீங்க ஒவ்வொன்றா அப்படியே ஜட்ஜ் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா, முதல்ல 10 பொருத்தம் பார்த்து, அடுத்தபடியாக நவகோள்கள் அறிந்து, முதல்ல 10 பொருத்தம் பார்த்தோம். அப்புறம் நவகோள்கள் ஜாதகங்கள்லாம் எப்படி அந்த பொண்ணு நம்ம ஜாதகத்துல குடும்பத்துக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கறது. நவகோள்கள் அறிந்து, அப்புறம் 8 திசையிலிருந்து உறவினர்கள் அழைக்கணும். 8 திசையிலிருந்து உறவினர்கள் எல்லாம் அழைத்து, அடுத்தபடியாக அந்த பொண்ணை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெட்டி போறதுக்காக 7 முறை நடக்க சொல்லுவோம். 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு கொடுத்து, பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க, 3 முடிச்சு போட்டு, இருமணம் குருமணாவதே திருமண பந்தம். இவ்வளவுதான் விஷயம். 10ங்கிற வாழ்க்கைக்கும் 10ங்கிற நம்பருக்கும் மனுஷனோட வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு பாருங்க. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சனாதன தர்மத்துல ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இப்ப திருக்கல்யாணத்துல மாங்கல்யதான நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. யாரும் எழுந்திருக்காதீங்க, அப்படியே உட்கார்ந்து தரிசனம் பண்ணுங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இந்த பூஜை தீபாராதனை முடிஞ்ச உடனே சிறப்பான அன்னதானம் தாம்பூலங்கள்லாம் இருக்கு. அனைவரும் எல்லாத்தையும் சீகரிச்சுட்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். பாத்திய வாசிப்போம்.
சொல்றோம். முருகன் முதல்ல விவாகம் பண்ணின்றது தேவசேனையர். அதனால அந்த பద్ధதியிலேயே நம்ம கல்யாணம் பண்றதுனால முதல்ல தேவசேனாவுக்கு திருமங்கலி தாரணம், அடுத்து வள்ளிக்கு திருமங்கலி தாரணம். அனைவரும் அங்க இருந்து முன்னாடி சொன்னது போல யாரும் எழுந்திருக்காதீங்க, உட்கார்ந்தே தரிசனம் பண்ணுங்க. எப்பா சகல வாக்கியம் வள்ளி மங்கைக்கு திருமங்கலி தாரணம். எல்லாரும் அவங்க அவங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடக்கணும். அடுத்த வருஷம் திருக்கல்யாணத்துக்குள்ள எல்லாம் சிறப்பாக நடந்தா ஏதாவது முருகனுக்கு செய்ய வேண்டிய கண்டிப்பாக நடக்கும். சத்தியம் சத்தியம் சத்தியம். ரொம்ப சரளமாக जगत